இப்போல்லாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு பாப்பாவுக்கு நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை பேக்கெட்டில் போட்டு முன்னாடியே வச்சுருவோம், அவங்களுக்கா தோணணும் சாப்பிட்ணுன்ட்டு. டின்னர் ஏர்லியாகவே கம்ப்ளீட் பண்ணிடுறதுனால ஒரு 7 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு 6 o'clock குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே பன்னீர் செய்கிறதுக்கு முன்னாடி கிரேவிக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தோசைக்கல்ல வச்சு எல்லா பக்கமுமே சுட்டு எடுத்துருவேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பன்னீரும் குலையாமல் இருக்கும். சப்பாத்தி மாவில் ஒரு ஸ்பூன் பனானா பவுடரும் சத்து மாவு பவுடரும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போல்லாம் பாப்பா வெயிட் போட மாட்டேங்கிறான்னு சொன்னதுனால ஃப்ரெண்டு சத்து மாவு பவுட்ரு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை எந்த விதத்துலையுமே அவள் சாப்பிட மாட்டேங்கிட்டா. அதனால சரி சப்பாத்தி கூட போட்டுருவோன்னு சொல்லிட்டு சப்பாத்தி கூட போட்டு தான் சப்பாத்தி மாவில் பிணைஞ்சிட்டு இருந்தேன். பன்னீருமே நல்லா சாஃப்டாக ஃப்ரையாக இருந்தது. அதை ஈஸியாக நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அதை கட் பண்ணி கிரேவி பண்ணிட்டேன். சிம்பிளாக பெரிய வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கரம் மசாலா இருந்தாலே போதும். இந்த கிரேவி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சப்பாத்தியோட டின்னர் ஏர்லியாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. அடுத்த வீடியோவில்